இவங்க சர்ச்சில் பிற 3000 பேர். அந்த 3000 பேர் ஒருத்தவங்களும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா? வீட்டில் இருக்க ஒரு சிறுமி தான். ஏன்னா அந்த சிறுமி தான் வந்து பிறகு மூளை செலவு பண்ணி எல்லாம் முடியாச்சு. விஷயங்கள் என்னென்னா ரொம்ப ஷார்ட் தான். குடும்பத்தில் சமீப காலமாக வந்து பிறகு ஒரு நட்புறவு இல்லை, கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு, இது எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடியதுதான். அந்த கருத்து வேறுபாடு எப்படி என்றால் குடும்ப பிரச்சனையாக மாறுகிறது. இவர் இப்போ போக வேண்டிய உயரத்துக்கு இந்த குடும்ப தடையாக மாறிக்கொண்டே வருகிறது. இதில் வந்து பிறகு நடுவில் வந்து பிறகு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யாரோ ஒருத்தர் கூட பேசும்போது இந்த மாதிரி அப்போ ஒரு டைமுக்கு மேலே வந்து பிறகு இவரை ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒடுக்க ஆரம்பிக்கும் போது என்னென்னா இவருடைய பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைக்கிறது, இவருடைய காரை பிடுங்கி வைக்கிறது. ஏன்னா வந்து பிறகு திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க மனைவி வந்து பிறகு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க, இவர் வந்து பிறகு ஒரு சாதாரணமான நிலைமையில் இருக்காங்க. அப்போ இப்போ வந்து பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து பிறகு டாமினேட் இதெல்லாம் எப்படி வந்து இவருடைய காரியங்களை பிடுங்கி வைக்கிறது எல்லாம். இவரு எவ்வளோ கெஞ்சி இந்த மாதிரிலாம் ரொம்ப தாழ்மையாக போயிட்டு கடந்த ஒரு 3-4 மாதமாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கச்சேரியும் அவர் பார்த்துக்க மாட்டீங்க. அப்படித்தானே? எந்த ஒரு நியூஸும் வந்துருக்க மாட்டேங்க. ஏன்னா வந்து அவர் ஒதுங்கிறார், எனக்கு இந்த பிரச்சனை வேணா ஒதுங்கிறார். ஆனால் கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டங்கள் அதை பற்றி அவரோட கூட இந்த அவருடைய ஜான் ஜப்ராஜுடைய அஃபிஷியல் பேஜில் போனீங்கன்னா போகிற இன்ஸ்டா பேஜில் அவரே போட்டிருப்பார்.